முகமது பதூருடைய கிணறுகளை கைப்பற்றிட்டானா? நம்மோட வலையில வசமா வந்து மாட்டிக்கிட்டாங்க. பைத்தியக்காரங்க. அபு சுஃபியான் துரோகம் பண்ணிட்டான். அவன் பதிலுக்கு வராம மேற்கு பக்கமா கிளம்பி போயிட்டான். படைகள் பாதுகாப்பா தானே இருக்கு. அப்ப போருக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். போர் வேண்டாமா? போர்னு வந்துட்டா சகோதரர்கள்லாம் எதிரியாகி ரத்த ஆறு ஓடும். உன் மகனை மாதிரி நீயும் துரோகம் பண்றியா? அவன் செஞ்சிருக்கிற துரோகத்துக்கு அவனுக்கு சவுக்கடி நிச்சயம். உன் குடும்பத்தை விட எங்களுக்கு மக்காதான் முக்கியம். உன்னுடைய உண்மையான ரத்தம் உன் ரெண்டாவது பையன் என்ன சொல்றான்னு கேட்போம். போர் செஞ்சே ஆகணும். இன்னைக்கு நடக்க போறத பாப்போம். எதிர்காலத்தை விதி முடிவு செய்யட்டும். உத்துப்பாவ கோழன்னு நினைச்சிடாதீங்க. நம்ம போருக்கு போறோம். அவங்க கதையை நாளைக்கு முடிக்கிறோம். வெற்றி நமதே. நேரமாச்சு, சீக்கிரம். சீக்கிரம், கொஞ்சம் வேகமா செயல்படுங்க. சீக்கிரம், கொஞ்சம் வேகமா செயல்படுங்க. சீக்கிரமா தயாராகுங்க. அவங்க இடத்துக்கு போங்க. ஒவ்வொருத்தரும் ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு தயாரா நில்லுங்க. முட்டாள்களே, திரும்பி போங்க. போங்க. யாரை கேட்டு வந்தீங்க? உங்க இடத்துக்கு போங்க. முகமது கிணறு ஆக்கிரமிச்சிட்டான் இல்லையா? தண்ணீர் தேவைப்படுறவங்க சண்டை போட்டுதான் ஆகணும். நாம கிணற மீட்டாகணும். அதுக்கு போர் மட்டும்தான் தீர்வு. தோழர்களே, கிணறுகள் நமக்கு சொந்தம். இறைவனின் ஆணைப்படியும் இறை தூதர் கட்டளைப்படியும் தாக்குதலை நாம ஆரம்பிக்க போறதில்ல.
உங்கள சிறந்த வீரரை போருக்கு அனுப்புங்க. நீங்கள்லாம் யாரு? எங்களோட போரிடணும்னா எங்களுக்கு சமமானவங்களை அனுப்பி வைக்கணும். திரும்பி வாங்க. என்னோட சகோதரன் சாயிபா, என் மகன் வலீத், நானும் போருக்கு தயார். எங்களோட போட்டி போட போறது யாரு? நீ வேண்டாம். உபைதா, நானும் ஆலியும் வரோம். நாங்க உங்களுக்கு சமமான பலசாலிகள் தானே? இறைவன் ஒருவனே. முகமது இறைவனின் தூதராவார். வில் வீரர்களே, தாக்குங்க! வில் வீரர்களே, தயாராகுங்க! தாக்குங்க! 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 அந்த குதிரை வீரர்களை தாக்குங்க! வில் வீரர்களை பின்னாடி வாங்க! அவங்க குழுக்கள் மாறுறாங்க. வீரர்களே, தாக்குங்க! தயாரா இருங்க.
ஈட்டி வீரர்களே, அரணா நில்லுங்க. தாக்குங்க. உமையா, உமையா, பிலால், அவங்க பின்வாங்குறாங்க, விரட்டி அடிங்க. உங்களோட செயல்களை இறை தூதர் பார்த்துக்கிட்டு இருக்கார். கைதிகளோட கைகளை கட்டுறதும் அவங்கள அடிக்கிறதும் தப்பு. வேற என்ன பண்ண சொல்றீங்க? அவங்க கட்டுகளை அவிழ்த்து விடுங்க. கட்டுகளை அவிழ்த்து விடுங்கன்னு சொன்ன. அவங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுங்க. உங்க உணவை பங்கு போட்டு கொடுங்க. நீங்க சாப்பிடுற அதே அளவு இருக்கணும். அவங்க நடந்து போனாங்கன்னா கூடவே நடந்து போங்க. கைதிகள்ல யாராவது படிக்க தெரிஞ்சவங்க 10 முஸ்லிம்களுக்கு எழுத படிக்க கத்து கொடுத்தா அவங்க விடுதலை செய்யப்படுவாங்க. நமக்கு தோல்விங்கிறது என்னால தாங்க முடியல. அந்த தோல்விக்கு நானும் ஒரு காரணம். அது நல்லதோ இல்ல கெட்டதோ, பத்ரு போர்ல நானும் அவங்க கூட துணை நின்று உயிரை விட்டுருக்கணும். நம்ம வியாபார கூட்டத்தை காப்பாத்த அப்படி ஒரு முடிவெடுத்தேன். எல்லாரும் இந்த மரண ஓலத்தை நிறுத்துங்க. உங்கள மாதிரியே நானும் என் தகப்பனையும் என் சகோதரனையும் இழந்திருக்கேன். அதை ஞாபகப்படுத்த நீங்க எனக்கு தேவையில்லை. முஹம்மத், அலி, ஹம்சா, என்னோட கூர்மையான நகங்களால அந்த ஹம்சாவோட உயிரை பறிப்ப. இது என் தந்தை மேல சத்தியம்.
பாவி, பச்சை துரோகி, மனசாட்சி இல்லாதவன், கொலகார பேய். எங்க அப்பாவை துடிக்க துடிக்க கொன்னல்ல ஹம்சா. சிங்கத்தை வேட்டையாடுற மாதிரி நான் உன்னை வேட்டையாட போறேன். துண்டு துண்டா வெட்டி என் பழிய தீர்த்துக்க போறேன். உன்னை கொல்லுவேன். போர்க்களத்துல நீ இறந்து விழுந்ததுக்கு அப்புறம் உன்னோட நெஞ்ச பிளந்து உன் ஈரல மென்னு துப்ப போறேன். உன்னை விட மாட்டேன் ஹம்சா, நான் உன்னை விட மாட்டேன். வைத்திய மாதிரி உளறத நிறுத்து. இப்போதைக்கு அது முடியாது. பொறுமையா திட்டம் போட்டுதான் அவங்கள ஜெயிக்கணும். பக்கத்து நாடுகள்ல உதவி கேட்டிருக்க. அவங்களுக்கு எதிராக புது படைகளை திரட்டும். இந்த முறை சரியா திட்டம் போட்டு அவங்கள ஜெயிக்கணும். ஹம்சாவை எப்படியாவது பழி வாங்கணும். ஆளுங்க யாரையும் காணோம். நாம வந்திருக்கிற இந்த ஊர் ரொம்ப விசித்திரமான ஒரு ஊர் மாதிரி தெரியுதே. இங்க இருக்கிற பொருட்களை எடுத்துட்டு போனா கூட கேட்க கூட ஆள் இருக்காது போல இருக்க. எந்த வியாபாரியும் தன்னோட கடையை பாதுகாக்க மாட்டான் போல இருக்கு. கடைகளுக்கு அல்லாதான் பாதுகாப்பு. நீங்க எங்க இருந்து வரீங்க? ஏமன்ல இருந்து. நீங்க மக்காவில் தங்குனீங்களா? அது வர வழியில தானே இருக்கு. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். நீங்க மக்காவில் தங்குனீங்களா? என் ஒட்டகங்கள் இளைப்பாடுற வரைக்கும் தங்கினேன். உலகத்திலேயே ஒட்டகங்கள் இளைப்பாடுறதுக்கு மக்கா தான் சிறந்த இடம். ஆமா. பாலைவனத்துல மக்கள் என்ன பேசிக்கிறாங்க? ஓ, அதுவா? அது உங்களுக்கு நல்ல செய்தி இல்ல. அவங்க படையை திரட்டுறாங்க. ஒவ்வொரு இளைஞனும் கையில வாளை எடுத்துக்கிட்டு மக்காவை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். எங்களோட பலம் இதோ இங்க இருக்கு. அவங்கள குறைச்சு எடை போடாதீங்க. அவங்களோட வீரத்தை நிரூபிக்க அவங்க தயாராயிட்டாங்க. மக்காவுல ஒவ்வொரு வீட்லயும் இசை முழங்கிக்கிட்டு இருக்கு. அவ அபசீனிய அடிமை பகசி. குறி தப்பாம ஈட்டி எறியறதுல திறமசாலி.
உன்னை விடுதலை செய்றேன். உன் எடைக்கு எடை வெள்ளியா தரேன். உன் உயரத்துக்கு பட்டாடைகள் தரேன். குறி தப்பாம ஒருத்தனை சாகடிச்சா எதிரிகள் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பலம் என்னன்னு இப்ப தெரிஞ்சிடும். அவங்க படைகள் பெருசா இருக்கு. 3000 வீரர்கள் இருக்காங்க. நூற்றுக்கணக்கான குதிரைகள். பதுர் போர்ல அவங்கள தோக்கடிச்சிருக்கோம். அது 1 வருஷத்துக்கு முன்னாடி. பத்ர் போருக்கு பழித்தீக்க வந்திருக்காங்க. ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு தயாராகுங்க. மக்காவின் படை வீரர்களே, ரத்தத்திற்கு ரத்தமே தீர்வு. பதுர் போருக்கு இப்ப நாம பழி தீர்ப்போம். அவன்தான் ஹம்சா. நல்லா பாத்துக்க. அவன்தான் உன்னோட அதிர்ஷ்டம். உபாதா, அதோ சரிவுகள்ல நிக்கிற குதிரை வீரர்களை பாரு. ஏன் தனியா நிக்கிறாங்க? அவங்க ஹாலிது தலைமையில போரிடுறாங்க. ஹாலிதா ராணுவத்துல சேர்ற அளவுக்கு வளர்ந்துட்டானா என்ன? தளபதி அம்சா, என்ன அந்த குதிரை வீரர்களை கவனிச்சிங்களான்னு இறை தூதர் கேட்டார். கவனிச்சேன். ஆனா சந்தேகமா இருக்கு. 50 வீரர்களை அவங்களை கண்காணிக்க சொல்லியிருக்காரு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வில் வீரர்களை வச்சு அவங்களை கண்காணிக்க சொல்லியிருக்காரு. ஜயத், இறை தூதர்கிட்ட நம்ம தயாருன்னு சொல்லு. நம்ம வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அவங்க படைகள் ரொம்ப பெருசா இருக்கு. போர் கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும். நாம அவங்கள பார்க்குறோம், அவங்க நம்மள பார்க்குறாங்க. ஆனா என்னைக்குமே முகங்களை பார்த்து நாம் பயந்ததில்லை. உபலுக்கே எல்லா புகழும். இறை தூதர்கிட்ட இருந்து உத்தரவு வந்ததும் நாம தாக்குதல் ஆரம்பிக்கலாம். தளபதி அம்சா, ஆயுதங்களை தயாரா வச்சுக்கங்க. வீரர்களே, முன்னேறுங்க. தாக்குங்க. தாக்க தயாராகுங்க. தாக்குங்க. எழுந்து முன்னேறுங்க.
ஹம்சாவை கொன்னுட்டாங்க, யாரையும் விடாதீங்க. ஏன் ஓடுறீங்க? சண்டை போடுங்க. இந்த பிடி, சண்டை போடு. நில்லு, ஓடாத. சண்டை போடு, சண்டை போடு. கோடையே நாம வெற்றி அடைஞ்சிட்டோம். அவங்க பயந்து ஓடுறாங்க. அவங்க விட்டுட்டு போன பொருள் எடுக்கலாம், வாங்க. கண்காணிக்க சொல்லிதான் நமக்கு உத்தரவு. எல்லாரும் இங்கே இருங்க, போகாதீங்க, சொன்னா கேளுங்க. நிலைமை மோசமாயிருச்சு. அவங்க கை ஓங்கிருச்சு. இந்த போர்ல நம்ம தோத்துட்டோம் ஹாலித். நாம இன்னும் தோக்கல. இறை தூதர் எங்க? முகமது எதிரி வீரர்கள் கொன்னுட்டாங்க. இல்ல, அவர் சாகல, உயிரோட இருக்காரு. சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. பின்னாடி போங்க, மலைக்கு பின்னாடி போங்க. நில்லுங்க, எல்லாரும் திரும்பி போங்க. நாம தோத்துட்டோம்னு நினைச்சேன். வெற்றிக்கு நீதான் காரணம் ஹாலித். முகமத கொன்னாதான் நமக்கு முழு வெற்றியும் கிடைக்கும். அவன் அந்த மலை மேல இருக்கான். அவங்க நம்ம வியாபாரத்தை கெடுத்தாங்க. அதுக்கு நாம பழி வாங்கிட்டோம். ஆனா இஸ்லாம் மதத்தை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்களே, அது அவன் கூட இருக்கிற பைத்தியக்காரங்களுடைய வேலை. மலை மேல ஒளிஞ்சிருக்கிற அவங்க உயிர் வாழறது ரொம்ப கஷ்டம். முகமது, நல்லா கேட்டுக்க. மதுருடைய கிணறுல நாங்க அடைஞ்ச தோல்விக்கு இன்னைக்கு நாங்க பழி தீர்த்துக்கிட்டோம். உங்க வீரர்களை அழிச்சு எங்க வீரர்கள் உயிருக்கு பழி வாங்கிட்டோம்.
உயிரிழந்த எங்க வீரர்கள் சொர்க்கத்துல இருக்காங்க. ஆனா உங்க வீரர்கள் நரகத்துக்கு போயிருக்காங்க. ஹம்சா, ஹம்சா, நான் யாருன்னு உனக்கு தெரியுதா? இல்ல நான் பேசுறது காதுல விழுதா? நான் தான் ஹிந்த். என் தந்தையையும் சகோதரனையும் கொன்னது உனக்கு இப்ப ஞாபகம் இருக்கா ஹம்சா? இப்ப உனக்கும் உயிர் இல்லாம போயிடுச்சு. என் மனசு இன்னைக்குதான் சந்தோஷமா இருக்கு. காதுல விழுதா? சந்தோஷமா இருக்கு. ஆனா என் பழி உணர்ச்சி இன்னும் அடங்கல. மரணம் மட்டும் உனக்கு பத்தாது. வஹ்ஷி, இவன் உடம்ப 2 பிளந்துரு. ஆகட்டும். போர்ல தோத்து போயிட்டாங்க. அப்புறம் பிழைக்கிறதுக்கு வழி நம்ம கிட்ட வந்து இப்படி கூலி வேலை பார்க்க வேண்டியதுதான். பைத்தியக்காரனுங்க. நீங்க சொல்றது சரிதான். அவனுங்க பைத்தியக்காரனுங்க தான். தோத்து போனதை நினைச்சு சந்தோஷப்படுறானுங்கன்னு நினைக்கிறேன். இறைவன் அவங்களுக்கு பாடம் கத்துக் கொடுக்கத்தான் இந்த தோல்வியை கொடுத்துருக்கான்னு சொல்றாங்க. சொல்லுவானுங்க. அவனுங்க வானத்தையே வளைக்க ஆசைப்படுறானுங்க. அவனுங்க ஆசை நிறைவேறும். அது எப்படி நிறைவேறும்? அவங்க ஆசை நிறைவேறணும்னா பட்ட பகல்ல நட்சத்திரம் தெரியணும். அவங்கள குறைச்சி எடை போடாத. பெரிய விலை கொடுத்து அதை நான் கத்துக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கு வீட்டை விட மக்கா முக்கியம். அந்த இடம்தான் இறைவன் மனிதன் கிட்ட பேசின இடம். மக்காங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ரத்தமும் சதையும் மாதிரியான ஒரு இடம். இந்த வருஷம் மக்காவுக்கு புனித பயணம் போறாங்க. என்னது? ஆயுதங்கள் இல்லாம. ஆயுதம் இல்லாமையா? பாலைவனத்திலேயே அபு சுஃபியான் அவங்கள பலி போட்டுருவான். அவங்கள மாதிரி உனக்கும் இறைவன் மேல நம்பிக்கை இருந்தா நிச்சயம் அபு சுஃபியான் கிட்ட இருந்து உயிர் பிழைக்க முடியும். நீ சொல்றதும் உண்மைதான். அவங்க சாக போறது நிச்சயம்.
அமைதியா இருங்க. உங்க ஆத்திரத்தை தூண்டுறதுக்காக அவங்க முயற்சி செய்யறாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் ஆத்திரப்படாம அமைதியா இருங்க. உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். இறை தூதர் சொல்கிறார், அல்லாவை நேசிக்கும் அனைவரும் தங்களது சத்தியத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அந்த மரத்தின் அடியில் அவங்க வேற யாரையும் அனுப்பியிருக்காங்க. சுகைல அனுப்பியிருக்காங்க. அப்படின்னா அமைதி ஒப்பந்தம் போட போறாங்கன்னு அர்த்தம். முகமது, உனக்கும் மக்காவுக்கும் அமைதி ஒப்பந்தத்தை போடுறதுக்கு சில நிபந்தனைகளை